திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ பராக்கிரமம். அதில் சக்கரதான ஹரமூர்த்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய வடிவத்தை பற்றி பார்க்கலாம். உலகம் முழுவதையும் தன்னோட செங்கோலுக்கு கீழே ஆட்சி புரிஞ்சு வந்தவன் குபன் என்னும் ஒரு அரசன். அவனுக்கு உதவியாக திருமால் போகிறாரு ததீசி முனிவர் கூட சண்டை போடுறதுக்காக. அவர் கூட சண்டை போடும்போது தன்னோட சக்கராயுதத்தை அந்த முனிவர் மேலே பிரயோகிக்கும் பொழுது அந்த முனிவரோட உடம்பானது அதாவது வைரம் போல் இருக்க அவர் உடம்பு அது மேலே பட்டு இந்த சக்கரத்தோட கூர் மழுங்கி இவர்கிட்ட வந்து சேர்ந்துருது திருமால்கிட்ட அந்த சக்கராயுதம். அதை பார்த்த அந்த அச்சுதன் திருமால் பயந்து போய் மாய ரூபம், அவரை மாதிரி தன்னை போலையே ஒரு மாய ரூபத்தை வரவழைக்கிறாரு. முனிவர் அதை பார்த்து கோவப்பட்டு தன்னோட கால் பெருவிரலை அசைக்க கணக்கில்லாத விஷ்ணுமூர்த்திகள்லாம் வெளியே வந்தாங்களாம். அதனால் சிற்றம்பலம் அவரோட தவ வலிமை மிகுந்தவர் அவர் அப்படின்னு சொல்லி அவரை வெல்ல முடியாது அப்படின்னு தன்னோட போய் அவர்கிட்ட அந்த முனிவரை சரணடைஞ்சு வந்துடுறாரு. வந்துட்டு தான் கூட வந்த வானவர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தை காக்கணும், திதிக்கடவுளாக இருக்கிறதுனால இந்த உலகத்தை காக்கிறதுக்கு எனக்கு சக்கரம் இன்றியமையாதது. இது போல் வேறொரு சக்கரம் நான் எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லி வருந்தி இருக்கும் பொழுது இமை அவர்களாம் சொல்கிறாங்க, சலந்தரன் என வதைச்ச சங்கரன் சலந்தரனை வதைச்சதுக்காக அந்த அவர் தயார் பண்ண அந்த தன்னோட திருவடியால் கீறி அந்த சக்கரப்படை மகாதேவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை கேட்ட திருமால் சந்தோஷப்பட்டு சிவ அர்ச்சனை பண்ணி நான் அதனால் அந்த சக்கரத்தை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிவக்குரிய ஸ்தாபிதம் பண்ணி பாசுபத விரதம் பூண்டு சங்கற்பம் செய்து வெந்நீரெல்லாம் தரித்து அக்கமாலை சூடி தேவர்கள் பூசைக்குரிய உபகரணங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க பரமபதியை பத்ம மலர் 1000 அதாவது தாமரை மலர் 1000 தினந்தோறும் பவன் முதலிய திருநாமத்தோட அர்ச்சனை தொடங்குகிறார். அப்படி நிகழ்ந்து வரும் பொழுது பக்தி வலையில் படுவோனாகிய பரமேஸ்வரன் அவர் இவனோட பக்தி முதிர்ச்சியை இந்த உலகத்து மக்களெல்லாம் அறியணும் அப்படின்னு சொல்லி அந்த அவர் வச்சுருக்க அந்த 1000 தாமரை மலரில் ஒரு மலரை மறைச்சிடுறாரு. விஷ்ணு அதை உணராமல் எப்பயும் போல் அந்த பண்டு பவன் என்ற சகசிர திருநாமத்தை ஓதி ஒவ்வொரு மலராக எடுத்து பூஜை பண்ணி வரும்பொழுது கடைசியில் ஒரு நாமத்திற்கு மலர் இல்லாததால் இது என்னை ஆட்கொண்ட இறைவனின் திருவிளையாடு சிறைவாடல் அப்படின்னு நினச்சி தனது பூஜை முட்டுப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட விழியை எடுத்து அவருக்கு மலராக பாவித்து அர்ச்சனை பண்ணி ஆனந்த கடலில் இருக்கார். பிறைசூடிய பெருமான் மகிழ்ச்சி கலிகூர்ந்து ஜோதிமயமாக அங்கே காட்சி கொடுக்குறாரு. திருமால் அஷ்டாங்க பஞ்சாங்கம் அப்படியே பல முறையாக பணிந்து வேத வாக்கியங்களால் துதித்து கையேற்றி நிற்க கருணை வள்ளல் கமலை கேள்வா, உன் பூஜைக்கு மனம் மகிழ்ந்தோம், உன்னதுக்கு கண்ணையும் அளிக்கிறோம், மலர்கமலன் என்ற திருநாமமும் பெறக்கடவாய் அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்தருளி தமது திருக்கரத்தில் இருந்த சுதர்சனம் என சக்கர ஆயுதத்தை பிரசாதமாக கொடுக்குறாரு. இது எத்தகைய வலியராக இருந்தாலும் நின்னை எதிர்க்கக்கூடியவங்களை இமைப்பொழுதில் கொல்லும் ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லி கொடுத்து திருமால் இந்த வரங்களையெல்லாம் சுதர்சனம் பெற்று பல முறை பணிந்து அருவி ஆறு போல கண்களில் ஆனந்த கண்ணீர் ஆனந்த கூத்தாடி எம்பெருமானது திருவடியை முடி மேலே வச்சு வைகுந்தத்துக்கு போகிறாரு. அங்கே இடையராவது சிவபக்தியோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஸ்கந்த புராணம், ஆதித்ய புராணம், பாமண புராணம், காஞ்சி புராணம் இதெல்லாம் சொல்லுது. காஞ்சி புராணத்தில் ஆங்கவனை எதிர்நோக்கி நின் பூஜைக்கு அகமகிழ்ந்தேன், உனக்கு இஞ்ஞான்று தேங்கமல விழி அளித்தோம், பதுமாக்கன் என்னும் பேரில் திகழ்வாய், இவ்வூர் பாங்குவெறு திருமார்பேறு என புலிக என்று அருளி பானு கோடித்தாங்கு கதிர் சுதர்சன பெயர் ஆளி தனிப்படையும் உதவி எங்கோன் அப்படின்னு சொல்லி காஞ்சி புராணம் சொல்லுது. திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்கிறாரு, சலமுடைய சலந்தரன் தன் அரணடித்த நல்லாளி
நலமுடைய நாரணர் கன்று அருளியவா என்னேடி நலமுடைய நாரணன் நயனமிடத்து அரணடிக்கீழ் அலராக இடஆளி அருளினன் கான் சாலலோ எப்படின்னு திருச்சாளரில் மணிவாசக பெருமான் திருமால் தன்னுடைய கண்ணை எடுத்து இறைவனுக்கு சூட்டினதையும் இவர் சக்கரப்படை கொடுத்ததையும் நான் சொல்லக்கூடியதாக இருக்குது. சக்கரதான ஸ்வரூப மூர்த்தி இந்த மூர்த்தத்துக்கு பேர். திருச்சிற்றம்பலம்.